Astro6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடக ராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். எந்த செயலாக இருந்தாலும் முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் இது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளும், வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது எல்லாமே ஏற்படலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பெரிய விஷயமாக பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருக்கணும். தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்த்துக்கணும். மேசராசிக்காரர்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதையும் நம்மளால் தவிர்த்துக்க முடியும். இதே மாதிரி வீட்டு செலவு, வாகன செலவுல இந்த மாதத்தில் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரிடத்துலையும் சரி பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உத்தியோகத்திலலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். நம்ம தேவையில்லாத பேச்சை பேசுறதால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த மாதத்தில் அதிலெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால, அதுவும் தன் சொந்த ராசியில வக்கர நிலையில இருக்கிறாரு. பணியிடத்துல நீங்க எவ்வளவு கடினமா உழைச்சாலும் உங்களுக்குரிய ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு மீறிய ஊதியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது இந்த மாதத்துல. 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒருத்தரே செஞ்சாலும் அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி கடினமா எல்லா காரியத்திலையுமே நீங்க உழைக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். உழைக்கணும். ஆகஸ்ட் மாதத்துல உத்தியோகத்துலலாம் புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது வகுக்கப்படும் உங்களுக்கு. அதை நீங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து முடித்தீங்க அப்படின்னா அனைவராலும் பாராட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். இரவு பகல் பாராம உங்களுடைய வேலையை அதுவும் குறிச்ச நேரத்துல செய்து கொடுப்பீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப தொழிலையும் நீங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் அடையும் உங்களால. தொழிலெல்லாம் தொழில் பார்ட்னர்கள் உங்களோட சேர்றதுக்கு விரும்புவாங்க.
அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றிணைச்சு வழிநடத்துனீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அதனால மாணவர்களுக்கெல்லாம் மனம் அப்படிங்கிறது அமைதியாகவும் ஒரு தெளிவான சிந்தனையோடும் இருக்கும். அந்த அனைத்து பாடங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனோடு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஓரளவு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோன்யம்லாம் அதிகரிக்கும். புதுதாக திருமணமானவர்களுக்கு இடையிலெல்லாம். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிறவர் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்கிறார். அதனால நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் குடும்பமாக சேர்ந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா மிக மிக நல்லது. அதே மாதிரி குடும்ப சொத்தை பங்கிட்டு கொள்ளுவது, இல்லை குடும்ப சொத்தை விற்கிறது, பொதுவில் வித்துட்டு ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால உங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்குது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம். அதே மாதிரி காதல் திருமணம் இளம் வயது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் உறவு அப்படிங்கிறது புதிதாக தோன்றலாம். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனோடு அமர்ந்து இருக்கிறதால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. ஒரு சில காலகட்டத்தில் பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்தாலும் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது குறையாது. மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. குரு இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் ஹோமம் பூஜைகள் எல்லாமே இந்த மாதத்தில் செய்வீங்க. அதனால் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வயதானவர்களோட ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். 11ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே வக்ர சனி இருக்கிறாரு. அதனால் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. பணம் எந்த வகையில் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் அதை செயல்படுத்தக்கூடிய திறமையும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய வருமானம் தினசரி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருந்து உங்களுடைய செலவுகள் அனைத்தையுமே கட்டுப்படுத்துவார். பணத்தை சேமிக்க முடியலையே அப்படின்னாலும் உங்களுடைய நிதி நிலைமைக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. 6ஆம் வீட்டில் கேதுவும் 12ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறதால கவனக்குறைவு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்படலாம். இந்த கவனக்குறைவு உங்களுடைய வாழ்க்கையில உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தலாம். அதனால உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கவனக்குறைவு காரணமா தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதனால அதை மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு கவனிச்சுக்கிறது நல்லது. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவிர இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்கள்ல சிக்கல் ஏற்படலை அப்படின்னாலும் கூட நீங்க செலவுகள்ல கவனமா இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பணத்தை கையாளுவதிலையும் கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இது சம்பந்தமாக இந்த மாதம் முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கும்போது அமைதியாக நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மேசராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். அதனால குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. மாதத்தின் இறுதியில வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இருவருக்கும் உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வாக்குவாதம் பெருசா போய் முடியலாம். அதனால கவனத்தோடு இருக்கணும். பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது முதலீடு செய்வது இதுலெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் அப்படிங்கிறது வரலாம். உத்தியோகம் தொழில் எல்லாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. புதன் வக்கரம் அடைவதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் செய்யறவங்களுக்கும் சரி பேச்சால சிக்கல்கள் அப்படிங்கிறது வரலாம். அதனால பேச்சில் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் மூலம்லாம் பணம் வரலாம். குறிப்பாக பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறது உண்டு. நல்ல வருமானம் வரும். வேலையை கடுமையாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே மேசராசிக்காரர்கள் அனைவருமே ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு
விளக்கேற்றி துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கும் சரி, தேவையில்லாத செலவுகளுக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வாங்க. அதிக நல்லது அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திர நாளில் அம்பாள் கோயிலுக்கு சென்று அம்பாளை முழுமனதோட பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு வளையல் சாத்தியிருப்பாங்க. அந்த வளையலில் 2 வாங்கிட்டு வந்து உங்கள் கைகளில் போடுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.